உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னது, கிருஷ்ணரோட ஆரத்தியா? நிஜமாவா பாட்டி? உண்மையதான் சொல்றேன். ஆர்வமா இருக்கா? ஐஸ்கிரீம் கூட நான் இவ்ளோ ஆர்வமா இருந்தது இல்ல. ஒன்னும் புரியல. ஏதாவது பண்ணு மோகன். ராதாவ அந்த அட்டைப்பூச்சி கிட்ட போக விடாத. மோகனையா, அது என்னன்னா மிச்சம் இருக்கிறத நம்ம நாளைக்கு படிக்கலாம். நான் இன்னைக்கு கிருஷ்ணரோட ஆரத்தியை பார்க்க போயிட்டு வரேன். வாங்க போலாம். ஆனா அது அப்படியே போவ. எங்க போற? அது கிருஷ்ணரோட ஆரத்தியை பார்க்க போறேன். என்னது? படிப்பை இப்படி பாதியிலே விட்டு போனா அந்த சரஸ்வதியை அவமானப்படுத்துற மாதிரி. இப்ப நீ கிருஷ்ண பரமாத்மாவுக்காக சரஸ்வதி தேவி அவமானப்படுத்தினா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சரஸ்வதி தேவிக்கு நடுவுல சண்டை வந்துரும்ல. யோசிச்சு பாரு, உன்னால கடவுள் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சுன்னா அப்புறம் கிராமத்தை யார் பார்த்துப்பா, சிட்டியை யார் பார்த்துப்பா? நம்மளையும் தான் இல்ல. நான் இதை யோசிக்கவே இல்ல. உட்காரு. மோகனையா, ஒருவேளை என்னால கிருஷ்ணருக்கும் சரஸ்வதிக்கும் நடுவுல சண்டை வந்துருச்சுன்னா நான் இப்ப என்ன பண்றது? கரெக்ட். என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது? மோகன், அவளை போக விடு. நான் இங்க அவளை தடுத்து அவளதான உட்கார்ந்து படிக்கிறேன். மோகன், என்ன மோகன் இதெல்லாம் விளையாட்டு? ராதாவை போகதான் விட. ராதாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது மோகன். மாப்பிள்ளையும் பொண்ணு சேர்ந்து வெளியில போனாதானே ஒருத்தர் புரிஞ்சுக்க சான்ஸ் கிடைக்கும். ராதா, நீ மாப்பிள்ளையோட போயிட்டு வாமா. அட என்ன நீங்க தேவையில்லாம மோகன் சார் மேல கோவப்படுறீங்க. ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. அவருக்கு ராதாவோட படிப்பு மேல அக்கறை இருக்கு, வேற எதுவும் இல்ல. இல்லையா மோகன் சார்? ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்கு. ராதாவுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுக்கறேன். எப்படியும் அவங்க இனிமே என்னோட பொறுப்பு தானே. நானே படிப்பு சொல்லி கொடுக்கறேன். என்ன மோகன் சார்? பாத்தியா, எல்லா பிரச்சனையும் தானாவே சால்வ் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையே நம்ம ராதாவுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா 2 பேரும் நல்லா பேசி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட வாய்ப்பு இருக்கு. நட்பு தான் காதலோட முதல் படின்னு சொல்லுவாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.